அனைவருக்கும் வணக்கம். நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பெரும் புண்ணியங்க. அதில் முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி நாள் மட்டும் இல்லாமல் சாதாரணமாக எல்லா நாள்லையுமே மக்களுடைய கூட்டம் இந்த கிரிவலம் போகிறது பார்க்க முடியும். அதிலும் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமி. இந்த பௌர்ணமியை தவற விடாமல் கிரிவலம் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தர்கள் ஒரு பக்கம் கிரிவலம் போவாங்களாம், இந்த பக்தர்கள் ஒரு பக்கம் கிரிவலம் போவாங்களாம். அப்போது சித்தர்களும் பக்தர்களும் கிரிவலம் செல்லக்கூடிய முக்கியமான இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஒரு நாள்லேயே கிரிவலம் வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட திருவண்ணாமலை கிரிவலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பாக எந்த நேரத்தில் கிரிவலம் போனால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க, இது எல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் திருவண்ணாமலையை சார்ந்தவங்க அல்லது நீங்களும் கிரிவலம் போக போகிறீங்க அல்லது ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் நிறைய கஷ்டங்கள் நடந்துட்டுருக்கா. திடீர்னு ஒரு விபத்து நடக்கிறது, திடீர்னு உங்கள் வீட்டில் நல்லா இருந்தவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்க, ஏதோ ஒரு மனக்கவலை இருக்குது, நல்ல செல்வ செழிப்போடு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி கடனாளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எதிரிகளால் ஏதாவது செய்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கலாம், கிரக தோஷங்கள் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்து வைக்கப்படும். சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. தமிழகத்தினுடைய ஆன்மீக மையமாக இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த வீடியோவை பார்க்கும்போதே அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் அப்படிங்கிற பெருமை இந்த திருவண்ணாமலைக்கு இருக்குது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல கோடி பக்தர்களை தன்னை நோக்கி ஈர்த்து வரக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த திருவண்ணாமலை. இங்கு மூலவராக அருள் புரியக்கூடிய அண்ணாமலையார் அம்பாளாக இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மனை தரிசிக்க சித்தர்கள் முதல் சாதாரண மனிதர்கள் வர வந்து கொண்டே இருப்பாங்க. ஏன் சித்தர்கள் பூமி அப்படின்னு கூட சொல்லலாங்க. திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையாக விற்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது இன்றைக்கும் பக்தர்களுடைய நம்பிக்கை. அதனால தான் அந்த மலையை சுற்றி நம்ம கிரிவலம் வரோம். கோவிலுக்குள்ளே சுற்றுவது போலவே மலையை வலம் வருவது மிக பெரும் புண்ணியமாகவும் கருதப்படுது. இந்த புனித நடைப்பயணம் தான் கிரிவலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுமார் 14 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 8 திசைகளை குறிக்கக்கூடிய 8 லிங்கங்கள் இருக்கிறதையும் பார்க்கலாங்க. இவற்றுக்கு அஷ்டலிங்கங்கள் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. இந்த அஷ்டலிங்கங்கள் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம், ஈசானிய லிங்கம். இந்த லிங்கங்களை தரிசித்து மனதில் சிவநாமம் ஒலிக்க கிரிவலம் வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக இந்த மலை சுமார் 260 கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய கூற்று. சைவ நம்பிக்கைகளின்படி பார்த்தீங்க அப்படின்னா கிருதாயுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தங்க மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் அப்படின்னு பல யுகங்களை கடந்து நிலைக்கக்கூடிய இந்த மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழியாத சிவ தத்துவத்தின் சின்னம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம் இப்போது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வருவோம். திருவண்ணாமலையில் எல்லா நாட்கள்லையுமே கிரிவலம் போகலாம். பௌர்ணமி நாளில் நம்ம போகிறது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக கார்த்திகை தீப திருவிழா மற்றும் சித்திரா பௌர்ணமி ஆகிய இந்த 2 நாட்களில் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த பாதையில் நடந்து சிவனுடைய அருளை பெறுவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றது வருடம் முழுவதும் 12 பௌர்ணமிகளில் விரதம் இருந்து கிரிவலம் வந்த பலனை ஒரே நாளில் தரக்கூடியது அப்படின்னா அது மிக பெரும் அற்புதம். அதிலும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் வர்றதால வைகுண்ட பதவியும் செல்வ செழிப்பும் திருமண பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
சரி, இந்த சித்திரை பௌர்ணமி எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை. அதாவது பௌர்ணமி திதி ஆரம்பம் ஏப்ரல் 30 இரவு 9:51 மணி. பௌர்ணமி திதி நிறைவு மே 1 இரவு 11:07. கிரிவலம் துவங்கும் நேரம் ஏப்ரல் 30 இரவு 9:12. கிரிவலம் நிறைவு செய்யக்கூடிய நேரம் மே 1 இரவு 10:52. கிரிவலம் செல்லக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விநாயகரையும் பிறகு பூத நாராயண பெருமாளையும் வணங்கிட்டு அதன் பிறகு கிரிவலத்தை துவங்கணும். கோவிலில் கிழக்கு கோபுரத்தில் துவங்கி அதே இடத்துல கிரிவலத்தையும் நிறைவு செய்ய வேண்டும். கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய 98 கோவில்கள், ஜீவ சமாதிகள், அஷ்டலிங்கங்கள் ஆகியவற்றை அவசியமாக நம்ம வழிபாடு செய்கிறது நல்லது. யாரிடமும் பேசாமல் அவசரம் இல்லாமல் நிதானமாக சிவநாமத்தை ஜபித்தபடி மலையை சுற்றி வர்றது தான் ரொம்ப நல்லது. அதனால் நீங்களும் கிரிவலம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரிவலம் போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, இந்த சித்திரை கிரிவலத்தில் இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தில் நிறைய மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறதால சிறப்பான பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு மக்களுக்காக. இப்போ கிரிவல பாதையிலையும் குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி அப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இன்னும் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்ரா பௌர்ணமியில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுறதால ரொம்பவே பாதுகாப்பு பணிகளும் அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே களை கட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பக்தர்கள் ஏராளமான பேர் கிரிவலம் போகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு இந்த நாள் சொல்லப்படுது. முக்கியமாக நாம் எந்த நாளில் வேணாலும் இந்த கிரிவலத்துக்கு போகலாங்க, இந்த நாளில் தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் குறிப்பிட்டு இந்த நாளில் ஏன் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த நேரத்தில் சந்திரன்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது முக்கியமாக அந்த மலை மீது பட்டு மலை இடுக்குகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள் மேலே பட்டு அந்த மூலிகைகள் தனிப்பெரும் ஒரு சிறப்போடு வளருமா. அப்படி வளரும்போது நாம் இந்த நேரத்தில் கிரிவலம் போகும்போது அந்த மூலிகைகளில் இருக்கக்கூடிய மருத்துவத்துவம் நம்மளுடைய உடம்பின் மேலே பட்டு நம்மளுடைய தோள்களில் பட்டு தோல் வியாதிகள் நீங்கும். மனக்குழப்பத்தில் இருக்கோம், மன அழுத்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அது எல்லாம் நீங்கி நல்ல ஒரு நிம்மதியான நிலைக்கு வருவோமா. அதனால தான் முக்கியமாக இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சுந்தர்குமார் ஆகியோருடைய ஆசிரமங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அங்கே பக்தர்கள் அவரவரது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்குவாங்க. நிறைமாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் தன்னுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்வாளோ அதே போல கிரிவலம் செல்லும்போது நாம் சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டு பக்தியோடு நடந்துக்கணும். கிரிவலம் போகும்போது எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ அல்லது இனிப்பு வாங்கி வந்தாலோ புண்ணியம் சேரும். எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கிறதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக சேருங்க. திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்குவதற்கு முன் அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூதநாராயணரை தரிசித்து அவருடைய அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். பூதநாராயணர் தான் திருவண்ணாமலையினுடைய காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அவரை வணங்கிய பிறகு வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கணும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் செய்யலாம். அதன் பின் கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்க வேண்டும். இப்படித்தான் கிரிவலம் வரணும் அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க. இப்படி இந்த திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வருடம் முழுவதும் மேற்கொள்ளக்கூடிய ஒன்று தான். ஆனாலும் இந்த சித்திரை பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சித்ரா பௌர்ணமியை பற்றி நம்ம நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.